12th தமிழ் யூனிட் 1ஓட புக் பேக் ஆன்சர் குருவினா சிறுவினா தொடர்ச்சியாக பார்த்தோம். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம நெடுவினாவுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நெடுவினா கொஸ்டின் நம்பர் 1, மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதனை சான்றுகளுடன் நிறுவுக. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல தான் இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸுமே கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து உங்கள் புக்கில் வந்து நோட்ஸ் இருக்கு. ஆனால் அது அப்படியே வந்து மார்க் பண்ணி படிக்கிற மாதிரி நோட்ஸ் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு தனியான நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கைடு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ என்னென்ன ஆன்சர் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். முதல் நெடுவினாவுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். மயிலை சீனி வேங்கடசாமியை தான் மயிலையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற கூற்றை வந்து சான்றுகளோட விவரிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்ப்போம். மயிலை சீனி வேங்கடசாமியின் ஆய்வுகள் மொழிக்கு முதலாக வைக்கப்பட்டுள்ளன. அதாவது மொழியோட ஆய்வுகள்ல வேங்கடசாமியோட அவரோட ஆய்வுகள் தான் முதலா எடுத்துக்கிறாங்க. அவரோட ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா அறிஞருக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்குமே வந்து அறிவுக்கு ஒரு விருந்தாவே இருக்கான். பல ஆய்வுகள் வந்து அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஆய்வை தொடர்ந்து பல கிளை ஆய்வுகள் மற்றவர்களால வந்து நிறைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து வந்திருக்கு. அந்த ஆய்வுகளுக்கு அடிமரமாக வேங்கடசாமியோட ஆய்வுகள் வந்து இருந்திருக்கு. இவரோட ஆய்வுகள் எல்லாமே வந்து வேண்டியது வேண்டாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எதுவுமே ஒதுக்க முடியாத வகையில எல்லா ஆய்வுகளுமே வந்து எழுத்தின் வன்மை அதிகமான ஒரு எழுத்தாளுமை கொண்டதாகவே இருந்திருக்கு. தமிழக வரலாற்று கழகத்திலையும் சரி, தமிழக புலவர் குழுவிலும் சரி உறுப்பினராக இருந்து மொழிக்கு தொண்டாற்றியதனால தமிழ் எழுத்தாளர் சங்கம் கேடயமும், அதாவது தமிழ் எழுத்தாளர் சங்கத்திலிருந்து அவருக்கு ஒரு கேடயமும், மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. அவரோட ஓயாத ஒரு தேடுதல் அப்படின்னா தமிழ் மொழியில வந்து அடுத்து என்ன அப்படின்ற அதோட சிறப்பை நோக்கி ஓயாத ஒரு தேடுதலாலும் கடுமையான உழைப்பாலும் நிறைய ஆய்வுகளை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்ததுனால மாமனிதருக்கு சென்னை கோகலே அரங்கில் மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அதாவது தமிழோட மொழியில சொற்களோட ஆய்வுகள்ல அவர் இறங்கினதுனால அவருக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் வந்து சென்னை கோகலே அரங்கல்ல மணிவிழா எடுத்து அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு தேனி வந்து பூக்கள்ல இருக்க அந்த தேனை பருகிறதுக்காக தேனி வந்து மொய்க்குமோ, அது போல தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த தமிழை ஒரு தேனி போல மயிலை சீனிவாசன் வந்து தேடி வந்து அதுல இருக்க ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு. அதனால தமிழ் தேனி என்றால் நம் மயிலை சீனியைத்தான் குறிக்கும். எப்போதும் அவரது கால்கள் அறிவை நோக்கியே நகர்ந்தன. அதாவது தமிழ்ல ஒவ்வொரு இலக்கியமும் சரி, செய்யுளும் சரி, அதுக்கு அடுத்தது அதோட பலன் என்ன, அதை வந்து எப்படி மொழிபெயர்க்கிறது, இந்த மாதிரியான தமிழ் ஆராய்ச்சிகள்ல அதிகப்படியா ஈடுபட்டதுனால அவரோட கால்கள் பார்த்தீங்கன்னா தமிழை நோக்கியே நகர்ந்திருக்கு. அவர் நூலகத்தை தன் தாயகமாக கொண்டு அறிவை விரிவு செய்து அல்லும் பகலும் ஆய்வில் மூழ்கினார். நூலகத்தை தாயகமா அப்படின்னா லைப்ரரியிலேயே எனி டைம், அதாவது நைட்டும் சரி பகல்லையும் சரி, டேவும் நைட்டும் ஒவ்வொரு நாளும் முழுக்க வந்து அவர் நூலகத்திலேயே லைப்ரரியிலே இருந்து அவரோட ஆராய்ச்சியில மூழ்கி இருக்காரு. இருண்ட பக்கங்களுக்கு ஒளியூட்டி தவறுகளை மறுத்து எடுத்துரைக்கும் ஆய்வு அணுகுமுறை கொண்டவர். அதாவது தமிழ்ல வந்து ஒரு சில பக்கங்கள், அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து தமிழுக்கு வந்து விளக்கமே இல்லாம இருண்ட பக்கங்களா மாறி இருக்கு. அந்த இருண்ட பக்கங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் வகையில அவர் அந்த பாடல்கள் செய்யுள்கள்ல அதில் இருக்க தவறுகள் எல்லாம் மாற்றி அவர் வந்து ஆய்வு முறைக்கு அதெல்லாம் எடுத்திருக்காரு. அடுத்து சமயம், கலை, இலக்கியம், கிறித்துவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் போன்ற ஆய்வு நூல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அது போக வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி போன்றவற்றில் புலமை பெற்று பன்முகங்கள் கொண்டு விளங்கியுள்ளார். இத்தகைய காரணங்களை கொண்டு மயிலையார ஆய்வு செய்கின்ற போது அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற கூற்று அவருக்கு பொருந்தும் என கூறியுள்ளனர். அப்படியே இந்த கொஸ்டினை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க.
பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. ப்ளீஸ் நீங்கள் கொடுக்குற லைக் தான் வீடியோவுக்கு ரீச் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டிவால தான் நம்ம சேனல் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு. இத்தனை அளவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அதாவது பாரதியோட அந்த கடிதம் மூலயமா அவர் வந்து மொழிப்பற்றுலையும் சமூகப்பற்றுலையும் எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்காரு அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் படிக்கும்பொழுது இதில் வந்து ரொம்ப மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கதையை எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். படிக்கிறேன், கேளுங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நீங்களே ஈஸியாக படிச்சிடலாம். மொழிப்பற்று ஃபர்ஸ்ட் சைடடிங் மொழிப்பற்று பார்ப்போம், அதுக்கப்புறம் சமூகப்பற்று பார்ப்போம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான மொழி எதுவும் இல்லை என்று கூறிய பாரதி, அதாவது அவர் கற்ற அந்த மொழிகள்ல தமிழ் மொழி போல இனிதானது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னவர் பாரதி. நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்திலும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொழிகள்லயே சிறந்தது இனிமையானது தமிழ் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கார். நெல்லையப்பரிடம் அவர் கூறும்போது, அவர்னா பாரதி, நெல்லையப்பரிடம் பாரதி கூறும்போது, நீ பிற மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீ வேற எந்த மொழி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தமிழை மட்டும் தமிழ் வளர்க்குறத உன்னோட கடமையா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய புதிய செய்திகளும் புதிய புதிய உண்மைகளும் புதிய புதிய இன்பமும் தமிழ் மொழியில வந்து நிறைய வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தமிழ் வந்து ஏற்றம் பெறணும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வந்து ஏற்றம் பெறும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வீதிகள் தோறும், வீதிகள் அப்படின்னா தெருக்கள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே நிறைய வரணும். அந்த பள்ளிகள்ல எல்லாம் புதிய புதிய கலைகள் வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தாய்மொழியிலே கற்பதனால தமிழோட உணர்வு அதிகமாகும், தாய்நாட்டின் மீது பற்றும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வடநாட்டு மொழிகள் எல்லாம் அடைந்துள்ள வளர்ச்சியை பார்த்த பின்பாவது நாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது பற்று கொள்ள முயல வேண்டும். வடநாட்டு மொழிகள் அப்படின்னா நார்த் சைட்ல எல்லா மொழிகளும் வந்து சிறப்பா வளர்ந்துட்டு வருது. அதெல்லாம் பார்க்கும்போதாவது நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியை நம்ம இன்னும் வந்து அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுத்து அது மேல வந்து நம்ம பற்றுனா ஒரு ஈர்ப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் தமிழ் மொழியில தோன்ற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லையப்பருக்கு பாரதி அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து சமூகப்பற்று பாருங்க. சமூகத்தினோட அவலமா இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு முற்றிலுமாக அழியணும். ஆண் பெண் வேறுபாடுன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் படிக்கணும், ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், பெண்கள் வீட்டிலேயே இருக்கணும். பெண்கள் படித்தாக்கா அவங்களுக்கு வந்து கர்வம் வந்துடும், திமிரா நடந்துக்குவாங்க, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வந்து வீட்டிலேயே அடுப்பங்கரையிலே வந்து சமையல் செய்யறதுக்கு தான் பெண்கள் அப்படின்றதுல ஒரு கருத்தெல்லாம் இருந்தது. அதனால ஆண் பெண் வேறுபாடு வந்து முற்றிலுமா அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல ஆண் உயர்ந்தவன் பெண் அடிமை என்ற நிலை சமூக அவலமாகும். அவலம் அப்படின்னா சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயலாகும். அந்த நிலை மாறவே ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள், அதாவது ஒரு உயிரின்னு எடுத்தோம்னா அந்த உயிரோட இரண்டு தலைகளும் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது, அதுல எந்த ஒரு தாழ்வும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்ணை தாழ்த்தினா சமூகமே சாபக்கேட்டிற்கு உள்ளாகும் என்பதை உணர்த்த பெண்ணை தாழ்த்தினவன் தன் கண்ணை குத்தியவனுக்கு சமம் என்று ஆவேசத்துடன் கூறுகின்றார். அதாவது பாரதி என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணை யாரெல்லாம் பெண்ணை வந்து தாழ்த்தி பேசுறாங்களோ அவங்க தன் கையாலே அவங்களோட கண்ணை குத்தியதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு தன்னோட கண் வந்து ஒரு வீட்டிற்கு நம்ம வாழ்க்கையில வாழறதுக்கு நம்மளோட கண் வந்து மிக அவசியமோ அது போல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு பெண்ணானவள் அவசியம் அப்படின்றத பாரதி வந்து உணர்த்திருக்காரு. பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள அடைத்தவன் தன் கண்ணை இழந்த கூடன் போல பரிதவிப்பான் என்றும் கூறியிருக்காரு. அதாவது பெண்ணை வந்து வேலைக்கு போகாமலும் படிக்க அனுப்பாமலும்
இருந்தாலும் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கவங்க அவங்களோட கண்ணையே இழந்த ஒரு குருடனுக்கு, அதாவது கண்ணே தெரியாதவனுக்கு அவன் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமூக நீதியை வலியுறுத்துகிறார். யார் அவங்க? பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்துல இதை வந்து வெளிப்பட்டு சொல்லியிருக்காங்க. சமூகம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தொழில்ல வந்து நல்ல ஒரு தொழில் பெருகணும், வியாபாரம் சிறக்கணும், தொழிற்சாலைகள்லாம் நல்லா வளரணும், சமூக மாற்றம் காணணும் அப்படின்னா சங்கீதம், சிற்பம், இயந்திரம், பூமி, வானம் போன்றவை சார்ந்த நூல்கள் எல்லாமே வந்து ஆயிரமாக தமிழ் மொழியில உருவாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக மாற்றம் காணணும் அப்படின்னா சங்கீதம், சிற்பம், இயந்திரம், பூமி, வானம் இது எல்லாமே, இதை சார்ந்த நூல்கள் எல்லாமே, எல்லா புத்தகங்களும் தமிழ் மொழியிலே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எல்லாமே நம்ம கற்றுக்கொண்டு நம் தமிழ் சமூகத்தை ஒரு பெரிய அளவுல வந்து மாற்றத்தை கொண்டு வர வேணும், அதற்குரிய சக்தியை வந்து எல்லாரும் பெற்று இருக்கணும் அப்படின்னு பாரதியார் நெல்லையப்பருக்கு அவர் எழுதிய கடிதத்துல அவரோட உள்ள கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார். இப்ப சொல்லுங்க, இந்த வினாவுக்கான ஆன்சர் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கான்னு இந்த கமெண்ட்ல ப்ளீஸ் சொல்ல மறுக்காதீங்க. உங்களுக்காக விளக்கமாக இந்த ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ மொழிப்பற்றுன்னு சைட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, அதுக்கு அடுத்தது சமூகப்பற்று அப்படின்னு சைட் ஹெட்டிங் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நோட்ஸை வச்சு நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலும் சரிதான். தேர்ட் கொஸ்டின், தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அதாவது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து தமிழை வந்து எந்த அளவுக்கு வந்து திறம்பட இருக்கணும் அப்படின்னு வியந்து சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இளமை பொருந்திய தமிழின் திறத்தை, இளமை அப்படின்னா தமிழுக்கு வந்து முதுமையே ஆகாம அது எவ்வளோ பழங்காலத்தொட்டு நமக்கு தமிழ் இருந்தாலும் அது என்னைக்குமே வந்து புதுமையாகவும் அது இளமையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வந்து இளமை பொருந்திய தமிழோட திறத்தை கவிஞர் சிற்பி பின்வருமாறு பாடுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. செம்மை மிகு சூரியன், செம்மை மிகுன்னா என்ன, செந்நிற கதிர்களை உடைய சூரியன் மாலையில், மலை முகட்டில், மாலைனா ஈவினிங்ல சன் செட் ஆகும் இல்லையா, அப்போ ஒரு மலை முகடு அப்படின்னா ஒரு மவுண்டன் கீழே அந்த சூரியன் மறையும் பொழுது அந்த பின்னா இருக்க அந்த வானம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பூக்காடு போல காட்சி கொடுக்கும். ஏன்னா அப்படியே ஒரு சிவப்பு வண்ண நிறக்கல்ல ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. அதே போல உழைப்பாளர்களோட கைகள் எல்லாமே சிவந்து திரண்ட தோள்களில் வியர்வை துளிகள் முத்து முத்தாய் காணப்படுகிறது. உழைப்பாளர்களோட கைகள் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து வேலை செய்து செய்து அவங்க கைகள் எல்லாமே சிவந்த நிறத்துல மாறி இருக்குதான். அவங்களோட திரண்ட தோள்கள் அப்படின்னா அவங்களோட தோல்ல இருக்க அந்த வியர்வை துளிகளை வந்து முத்து முத்தா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த காட்சியெல்லாம் நான் வியந்து பாட அன்னை தமிழே உன் துணை வேண்டும். அதாவது சூரியன் மறையக்கூடிய அந்த இடத்துல அந்த வானம் வந்து காடாய், சிவந்த காடாய், பூக்காடாய் காட்சி அளிக்கிறது. அதை பாடுறதுக்கும் தமிழோட துணை வேணுமா? உழைப்பாளர்களோட கைகள் சிவந்து வியர்வை துளிகள் முத்து முத்தாக அவர்கள் முதுகில் இருப்பதை பாடுறதுக்கும் தமிழ் அன்னையோட துணை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, பெருகி வரும் கவிதைகளுக்கு உணவாக இருக்கும் தமிழே, தமிழே நீ பாண்டியனின் தமிழ் சங்கத்துல தவழ்ந்து இருக்கிறாய். பாண்டியனோட தமிழ் சங்கத்துல தமிழ் வந்து தவழ்ந்து இருக்கான். பெருகி வர கவிதைகளுக்கு எல்லாமே உணவாக இருக்கிறது தமிழ் தான். பாரி முதலான வள்ளல்கள், அதாவது 7 வள்ளல்களை வந்து இந்த மண்ணுக்கு கொடுத்த புகழும் உனக்கே உண்டு. உன் பழமையான நலன்கள் எல்லாத்தையும் புதுப்பித்து தமிழ் குயிலே நீ மெய்சிலிருக்க பாடிவா. கூண்டினை உடைத்து எரிந்து வெளிவரும் சிங்கம் போல சீரிட்டு வா. குளிர் பொதிகை மலையில தோன்றிய தென் தமிழே சீரிவா என்று சிற்பி தமிழின் சீரிழமையை வியந்து பாடுகிறார். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க.
இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 4th நெடுவினா, சொல்லோவியங்கள் என்னும் நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அந்த வெளியீட்டு விழாவுக்கான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கிட்டு அதுக்கான நன்றி உரை எழுத சொல்றாங்க. அப்போ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நிகழ்ச்சி நிரல். சரிங்களா? நீங்க வந்து இங்கிலீஷ்ல நோட்டீஸ் ரைட்டிங் படிச்சிருப்பாங்களா, அதுதான் நோட்டீஸ் மேக்கிங், அதுதான் நிகழ்ச்சி நிரல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நன்றியுரை. ஸோ இந்த மாதிரி நீங்க நன்றியுரை எழுதிக்கணும். ஓகேங்களா? நிகழ்ச்சி நிரல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். சொல்லோவியங்கள் தலைப்பு கொடுத்துக்கோங்க. கவிதை நூல் வெளியீட்டு விழா இடம் கொடுத்துட்டு நாள் நேரம்லாம் கொடுத்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து யாருக்கு சொல்றாங்க, மாணவர்கள். அடுத்து வரவேற்புரை யாரு, நூல் அறிமுக உரை, நூல் வெளியீட்டு வாழ்த்துரை, பிரதியை பெற்றுக்கொள்பவர், ஏற்புரை, நன்றியுரை, இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நன்றியுரை. நன்றியுரை என்ன அப்படின்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது நன்றி மறப்பது தன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மாலை வணக்கம். எப்பொழுதும் நம் பேனா தலைகுனிகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ வாழ்வில் தன்னை நிமிர்வாய் என்றபடி தன் பேனாவை தலைகுனிய வைத்து அந்த அவையில் இந்த அவையில் தலை நிமிர்ந்து இருக்கும் தமிழ் ஆசிரியருக்கு நன்றி. இவர் சொல்லோவியங்கள் என்ற கவிதை நூலை அழகுபட செதுக்கியுள்ளார். இவர் செலுத்தியதை வர்ணம் தீட்டி, செதுக்கியதை வரணும், செலுத்தி வரக்கூடாது, இவர் செதுக்கியதை வர்ணம் தீட்டி குடமுழுக்கு விழா செய்து நம் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கும் நூலை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு நன்றி. இவ்வுலகில் பிறந்து இறந்து எந்தவித அறிமுகமும் இல்லாமல் செல்கின்றனர். அதற்கு மாறாக பிறையை தலையிலே சூடிய சிவனை போல் இவ்விழாவிற்கு வருகை தந்து நூல் அறிமுக உரை தந்த ஐயா பிறை சூடனுக்கு நன்றி. எந்த ஒரு செயலும் இன்றே தொடங்க இறையருள் தேவை, அதோடு செல்வமும் தேவை என்பதற்கு ஏற்ப செல்வத்தின் நாயகனாம் தொழிலதிபர் அண்ணாமலை அவர்களின் கரங்களால் முதல் பிரதியை பெற்று துவங்கி வைத்தமைக்கு நன்றி. இந்த விழா நடைபெற முழு காரணமாக விளங்கிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் நண்பர்கள், மாணவர்கள், ஏனைய உறவுகளுக்கு விழா குழு மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நன்றியுரை எழுதி இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரலை நீங்க எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அப்படியே வந்து நோட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு படிக்க பாருங்க. இந்த லீவ்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வந்து நம்ம எல்லா இயலுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.